ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவிஸ் ஷேட்ஸ் லேர்ன் வித் லாவி ஆர்ட் டியூட்டோரியல்ஸ். இன்றைக்கி ஒரு குட்டி ஷார்ட் வீடியோ தான் போட போகிறேன். ஸோ சிங்கிள் கலர் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம வந்து ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணுறது ஃபேப்ரிக்கில் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ யூஸ்வலாகவே நமக்கு வந்து ஆரி ஒர்க்கு நிறைய பார்த்துருப்போம். ஸோ வந்து ஒரு சிங்கிள் கலரில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு கோல்டு கலரில் ஒர்க் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டோன்ஸு இல்லை 3D கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி என்கிட்ட 3D கிளிட்டர்ஸோ இல்லை ஸ்டோன்ஸோ இல்லை. ஸோ நீங்கள் ஆர்னமெண்டேஷன் தானே பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுட்டு இப்போ நான் காமிச்ச மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஸ்டோன்ஸோ இல்லை கிளிட்டர்ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸ்க்கு இல்லை சாரீஸில் புட்டாஸ் மாதிரி அந்த மாதிரி அழகாக இருக்கும். சிங்கிள் கலரில் அழகாக யூஸ் பண்ணிவிட்டு போகலாம். நான் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிக்ரில் ஹாபி ஐடியாஸில் இருந்தது. ஸோ இதே மாதிரி தான் ஆஸ் யூஷுவல் ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நிறைய டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபிஷ்ஷு, எலிஃபெண்ட், இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் மோரோவர் வந்து இது ஒர்க் பண்ணும்போது நமக்கு இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் நல்லா வரணும். கலர் வந்து நல்லா டைல்யூட்டாக இருக்கணும். அதுக்குன்னு சொல்லி ஓவர் ஃப்ளோவாக இருக்கக்கூடாது. பிகாஸ் வந்து அப்புறம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அந்த கலரே ஒரு மாதிரி தெரிய வந்துடும். ஸோ நான் க்ரீன் கலர் பேஸ்டு இருக்கிற இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ப்ளெயின் துணியில் எப்படி ஆரி ஒர்க்குக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே போல் தான் ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் எங்கே வருது, அப்புறம் பேக் பார்ட் எங்கே வருது, அப்புறம் நெக்கோட பார்ட் எங்கே வருதுன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு சிங்கிள் கலரில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். சட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டார்க் கலர்ஸில் பண்ணிங்கன்னா கோல்டு கலர் வச்சுட்டு சட்டுன்னு பார்க்கும்போது எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி தான் தோணும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ஆப்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் டிசைனுன்றதுனால நான் ஸ்லோவாக காமிக்கல, டைம் லேப்ஸில் தான் போட்டிருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். கீப் ப்ராக்டிஸிங், கீப் லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.